அர்த்தநாரீஸ்வரர் சிவன் பாதி பெண்ணாக மாறியது ஏன்? சிவனின் எண்ணற்ற வடிவங்களில் அர்த்தநாரீஸ்வரரே மிகவும் தனித்துவமானவர். அர்த்தநாரீஸ்வரரின் அடையாளத்திற்கு பின்னால் உள்ள புராணம், அறிவியல் மற்றும் யதார்த்தத்தை பார்த்து சிவன் ஏன் இவ்வாறு சித்தரிக்கப்படுகிறார் என்பதை விளக்குகிறார். பொருளடக்கம். பொதுவாக சிவன் இணையில்லாத, நிகரற்ற ஆண் என்று குறிப்பிடப்படுகிறார். அவர் இணையில்லாத ஆண்மையின் அடையாளமாக இருக்கிறார். ஆனால் சிவனின் அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் ஒரு பாதி முழு வளர்ச்சியடைந்த பெண். அதன் கதை என்னவென்றால், சிவபெருமான் பரவச நிலையில் இருந்ததால் பார்வதி அவர்பால் ஈர்க்கப்பட்டார். பார்வதி அவரை கவர பல காரியங்களைச் செய்து எல்லாவிதமான உதவிகளையும் நாடிய பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அவர்கள் திருமணமானவுடன் இயற்கையாகவே சிவன் அவரது அனுபவத்தை பார்வதியிடம் பகிர்ந்து கொள்ள விரும்பினார். அடிப்படையில் இது இரண்டு பேர் சந்திக்க ஏங்குவது அல்ல, சந்திக்க விரும்புவது. வாழ்க்கையின் இரு பரிமாணங்கள், வெளியிலும் உள்ளேயும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவர் தனது சொந்த உடலில் அவளுக்கு இடமளிக்க வேண்டும் என்றால் அவர் தன் பாதியை இழக்க வேண்டும். அதனால் தன் பாதியை உதறிவிட்டு அவளையும் சேர்த்து கொண்டார். இது தான் அர்த்தநாரீஸ்வரரின் கதை. இது அடிப்படையில் உங்களுக்குள் ஆண்பால் மற்றும் பெண்பால் சமமாக பிரிக்கப்பட்டுள்ளது என்பதை வெளிப்படுத்த முயற்சிக்கிறது. அவளையும் தன்னோடு சேர்த்து கொண்டதும் அவர் பரவசமடைந்தார். சொல்லப்படுவது என்னவெனில், உள்நிலையில் ஆண்மையும் பெண்மையும் சந்தித்தால் நீங்கள் நிரந்தரமான பரவச நிலையில் இருக்க முடியும். நீங்கள் அதை வெளியில் செய்ய முயற்சித்தால் அது ஒருபோதும் நீடிக்காது. அதனால் வரும் அனைத்து பிரச்சனைகளும் ஒரு முடிவில்லா நாடகம். அடிப்படையில் இது இரண்டு பேர் சந்திக்க ஏங்குவது அல்ல, சந்திக்க விரும்புவது. வாழ்க்கையின் இரு பரிமாணங்கள், வெளியிலும் உள்ளேயும். அது உள்ளே அடைந்தால் வெளியே 100% விருப்பப்படி நடக்கும். உள்ளுக்குள் சாதிக்காவிட்டால் வெளியில் பயங்கரமான நிர்பந்தம் ஏற்படும். இதுதான் வாழ்க்கை முறை. சிவன் அவளை தன் பாகமாக சேர்த்துக்கொண்டு பாதி பெண்ணாகவும் பாதி ஆணாகவும் ஆனார். உச்சபட்ச நிலையில் நீங்கள் பரிணாம வளர்ச்சியடைந்தால் நீங்கள் பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் இருப்பீர்கள். ஒரு திருநங்கை அல்ல, ஒரு முழு அளவிலான ஆணாகவும் ஒரு முழுமையான பெண்ணாகவும் இருப்பீர்கள் என்பதை காட்ட இது ஒரு அடையாளமாகும். அப்போதுதான் நீங்கள் முழுமையான மனிதனாக இருப்பீர்கள். நீங்கள் முழுமையடையாத வளர்ச்சியல்ல, நீங்கள் ஆண்பால் அல்லது பெண்பால் மட்டுமல்ல, இந்த இரண்டையும் வளர அனுமதித்திருக்கிறீர்கள். ஆண் அல்லது பெண் என்று அர்த்தமல்ல. பெண்பால் மற்றும் ஆண்பால் என்பது சில குணங்கள். இந்த இரண்டு குணங்களும் உள்ளுக்குள் சமநிலையில் நிகழும்போதுதான் ஒரு மனிதன் நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும். மொத்த மக்கள் தொகையும் ஒரு மனிதனின் ஒரே செயலால், உடலுறவு காரணமாக நடந்தது, இல்லையா? அது பெரிய செயல் அல்ல. இது எந்த வகையிலும் நடக்கலாம். இது பொறுப்பற்ற முறையில், அலட்சியமாக, வலுக்கட்டாயமாக, கோபத்தில், வெறுப்பில் நிகழலாம். அது அழகாக நடக்க வேண்டும் என்று அவசியமில்லை. எப்படி செய்தாலும் மக்கள் தொகை வளரும். ஆனால் கருவறையில் நடப்பது ஏதோ ஒரு வகையில் நடக்கக்கூடாது. இது மிகவும் ஒழுங்காகவும் அழகாகவும் நடக்க வேண்டும், இல்லையெனில் அது வேலை செய்யாது. தவறாக நடந்தாலோ அல்லது வன்முறையாக நடந்தாலோ வாழ்க்கை நடக்காது. நாம் ஒரு உறுதியான கோட்டை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கவில்லை என்றால் இரண்டும் கலந்து போய்விடும். இதனால் பலவிதமான பாதிப்புகள் உருவாகும். இப்போது உடலை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். மனதை மாற்றிக்கொள்வது சுலபமா? உடலை மாற்றிக்கொள்வது சுலபமா? மனதில் எண்ணத்தை எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். யாரும் ஒரு முழுமையான ஆண் இல்லை, யாரும் ஒரு முழுமையான பெண் இல்லை. அந்த இடைவெளியை அப்படி நாம் வைத்தால் தான். தள்ளி பார்த்தீர்கள் என்றால் எது எது என்று கொஞ்ச நாளைக்கு புரியாது. இதைதான் அர்த்தநாரி என்று சொல்கிறோம். அதற்கு தான் தியானலிங்கம், லிங்கபைரவி. அதை உணர வேண்டும், உள்ளேயே உணர வேண்டும். இதற்காக சூரியகுண்டம் சந்திரகுண்டம். பெண்கள் சந்திரகுண்டத்திலும் ஆண்கள் சூரியகுண்டத்திலும் செல்வார்கள். அது அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தத்துவம் இல்லை, சக்தி. அது பெண் தன்மை, இது ஆண் தன்மை.